சிர்வதவன்னு ஒரு அரக்கன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிஞ்சு யாராலையும் தனக்கு தோல்வியே வரக்கூடாதுன்னு வரம்பாங்கிறான். அதனால மண்ணுலகில உள்ள அரசர்கள் இல்லாம தேவலோகத்து தேவர்கள் அனைவரையும் கைது செய்தான். ஆனா வர்ண பகவானு இந்திரனும் மட்டும் இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்திரன் தென்னிந்தியாவில ஒளிஞ்சிடுறாரு. விண்ணுலகத்துல இருந்த வர்ண பகவான சிர்வதமன் பிடிச்சிட்டான். வர்ண பகவான சிறையில அடைக்காம இருக்கணும்னா தென்னிந்தியாவில மழை பெய்ய கூடாதுன்னு அப்போதான் பூமி வறண்டு இந்திரனை சிறைப்படைக்க முடியும் சொல்றான் சிர்வதமன். இதற்கு வர்ண பகவானும் சம்மதிச்சு தென்னிந்தியாவில ஒரு சொட்டு மழை கூட பெய்யல. மக்கள் கால்நடைகள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இத பார்த்து மனசு கேட்காத அகஸ்தியர் சிவனை நோக்கி தவம் இருந்து அவர் தலையில இருந்து பாயிர கங்கை நதியில ஒரு பகுதியை தான் கமண்டலத்துல வாங்கினாரு. தென்னிந்தியாவில அத மக்களுக்கு பயன் தர்ற மாதிரி சரியான இடத்துல ஊதணும்னு இடம் தேடிக்கிட்டு இருந்தப்ப காக வடிவுல வந்த விநாயகர் அது ஊற்றின இடம்தான் வட கர்நாடக குடகு. அந்த நதிதான் காவேரி.